கண்ணியம் காப்போம், கழகத்தை வெல்வோம். ஈரோட்டில் தலைவர் விஜயின் வரலாற்று சிறப்புமிக்க உரை. வணக்கம் நண்பர்களே. விஜய் அவர்கள் தனது உரையை மஞ்சளின் மகத்துவத்துடன் தொடங்கினார். மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி இந்த ஈரோடு பூமி. நம்ம கொடியில கூட அந்த எனர்ஜெட்டிக்கான மஞ்சள் இருக்கு என்று அவர் குறிப்பிட்ட போது மக்கள் ஆரவாரம் செய்து தங்களின் கைத்தட்டல்களை தெரிவித்தனர். அரசியல் என்பது வெறும் விமர்சனம் மட்டுமல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பாடு. ஈரோடு மண்ணில் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை வழியில் மிகுந்த மரியாதையுடனும் அதே சமயம் அசைக்க முடியாத துணிச்சலுடனும் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். மூத்தோருக்கு மரியாதை. இந்த ஈரோடு மண் நமக்கு சொல்லிக் கொடுத்தது சுயமரியாதை. காளிங்கராயன் ஐயா அவர்கள் அணை கட்டிய அந்த வரலாற்று சிறப்பை நாம் போற்ற வேண்டும். அதே போல் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் இந்த தேசத்திற்கே சமூக நீதியை கற்றுக் கொடுத்தவர். எத்தனையோ பதவிகள் வந்தும் 5 பைசா காசு கூட சம்பாதிக்காத அந்த மகத்தான மனிதரை நாம் வணங்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் சொத்துக்கள். அவர்களை யாரோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சொந்தம் என்று ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிட முடியாது. அவர்கள் மக்கள் நலனுக்காக காட்டிய அந்த மேன்மையான பாதையில் கண்ணியமான அரசியலை முன்னெடுக்கவே நான் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார்கள். விஜய் அவர்கள் மக்களை மரியாதையோடு நடத்த முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். அரசு வழங்கும் நலத்திட்டங்களை ஓசி என்று கொச்சைப்படுத்தி சொல்லி என் மக்களை காயப்படுத்தாதீர்கள். மக்கள் செலுத்தும் வரி பணம் திட்டங்களாக அவர்களுக்கே திரும்புவது என்பது அவர்களின் உரிமை. அந்த உரிமையை கேட்கும் போது ஒரு மகனாக, ஒரு சகோதரனாக உங்கள் வீட்டு பிள்ளை இந்த விஜய் உங்கள் பின்னால் எப்போதும் இருப்பேன் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மிகுந்த உணர்ச்சியுடன் முழங்கியுள்ளார்கள். என் அன்பான மக்களே, அரசியலில் பண்பாடு என்பது மிக முக்கியம். நாம் யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டோம். ஆனால் மக்களின் நலனை பாதிக்கும் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அவர்களை வேறறுக்க நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். நாங்க டிவிகே தூய சக்தி. 2026 நம் வெற்றியை காலம் தீர்மானிக்கும். வெற்றி நிச்சயம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது உரையை சிறப்புடன் நிறைவு செய்துள்ளார்கள். தலைவர் விஜய் அவர்களின் கருத்தை ஆதரிக்க ஒரு லைக் தட்டுங்கள். உங்கள் ஊர் மஞ்சள் மாநகரமா அல்லது சமூக நீதிக்கான குரலா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாற்றத்தின் செய்தியை தமிழகம் எங்கும் கொண்டு சேர்க்க உடனே பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.